போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போகிற வழியில் இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூவில் இருக்காங்க. மீதி 4 பேர் இப்போ தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்போ ஐசியூவில் இருக்குது. இன்னொருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலேருந்து அவர் ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையிலேருந்து வாந்தி, மயக்கம், ஃபிட்ஸ் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷனில் இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஷுவல் மாடல். ஸோ இந்த மாடலை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்தில், தோல்வி பயத்தில் சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம், திமுகவிற்கும் சேகர்பாபு இருக்கும், இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து